பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் மழை காலங்களில் நம்மளுடைய ஆடுங்களை, வெள்ளாடு, செம்மறி ஆடுங்களை நம்ம எந்த மாதிரி பாதுகாப்பாக வச்சுக்கிறணும். ஏன்னா நிறைய டிசீசஸ் வரும். கண்டிப்பாக இந்த பிபிஆர் அந்த மாதிரி எஃப்எம்டி, அதாவது ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸு, அப்புறம் என்ட்ரோடாக்சிமியா, இந்த மாதிரி நோய்கள் மழை காலங்களில் ஆடுங்களுக்கு, நம்மளுடைய கால்நடைகளுக்கு வரக்கூடிய நோய்கள் இதில் முக்கிய பங்கு வகிக்குது. இந்த நோய்கள்லேருந்து நம்மளுடைய ஆடுங்களை எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறணும், குறிப்பாக இந்த மழை காலத்தில் நம்ம என்ன மாதிரி ஆடுங்களை நம்ம பராமரிக்கணும், நம்மளுடைய கால்நடைகளை என்ன மாதிரி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நம்ம ஆட்டு பண்ணை சம்மந்தமாக நிறையா வேக்சினேஷன், அப்புறம் குடல் புழு எப்படி நீக்கிறது, நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ ரீசெண்டாக நம்ம இந்த ராஜஸ்தான் கோட்ஸ் வியாபாரத்தில் ஃபோக்கஸ் பண்ண பிறகு இது மாதிரியான வீடியோ நான் போடலை. இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக டைம் கிடைக்கும்போது இதையும் சேர்த்து நம்ம இந்த 2 வேலையும் நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மழைக்காலங்கள் ஆல்ரெடி தொடங்கிருச்சு. இந்த வீடியோ ஆக்சுவலாக ஒரு 2 மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி போட வேண்டியது. டைம் கிடைக்காத சூழ்நிலையினால் நான் போடுறேன். கண்டிப்பாக இது பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிபிஆர் போடாதவங்க கண்டிப்பாக பிபிஆர் போட்டுருங்க. ஒன்ஸ் ஒரு பண்ணையில் நீங்கள் பிபிஆர் போட்டு அந்த ஆடு உங்கள்கிட்டயே தான் இருக்குது, வேறு எங்கேயும் போகல அப்படின்னா 3 வருஷத்துக்கு அந்த பிபிஆர் இன்ஜெக்ஷன் வேலை செய்யும். அடிக்கடி நம்ம போட தேவையில்லை. மெயினாக வரக்கூடிய டிசீஸில் காய்ச்சல், அதே மாதிரி சளி பிரச்சனை, அதுக்கப்புறம் கழிச்சல், இந்த 3 தான் பண்ணையில் நமக்கு அதிகமான தொந்தரவுகளையும் இதன் மூலியமாக இழப்புகளை ஏற்படுத்துகிற இந்த நோய்கள் தான் அதிகம். காய்ச்சல் பிரச்சனை கிடையாது. ஆடுங்களை நீங்கள் ரொம்ப சோர்வாக தீவனம் எடுக்காமல் அந்த மாதிரி ஏதாவது தனியாக போய் நின்றுச்சுன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் கவனிக்கணும். அதனால தான் தீவனம் கொடுக்கும்போதும் மற்ற நேரங்கள்லையும் அதை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணணும். தீவனம் கொடுக்கும்போது எல்லாம் ஒன்றா இருக்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். சிக்கான அனிமல், அதாவது நோய் இல்லா அனிமல்களை அந்த ஆடுங்களை உங்களால் சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியும். அந்த ஆடுங்களை நீங்கள் பார்க்கலாம். காதை பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா சூடு இருக்கும். அதே மாதிரி அதோட ஆசன வாய்ப்பகுதியில் நீங்கள் நல்லா கிட்ட நம்ம விரல்களை கொண்டு போய், நம்ம கையோட விரல்களை கொண்டு போய் ஆசன வாய்ப்பகுதியில் கொண்டு போனீங்கனாலும் ரொம்ப சூடு இருக்கும், அதிகமான சூடு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் வைரோனில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரப் இருக்குது. அந்த சிரப்பு நீங்கள் கொடுக்கலாம். அது 3க்குமே கேட்கும். காய்ச்சல், இருமல், இந்த மாதிரி கழிச்சல், வைரஸ் சம்மந்தமான ஃபீவர்ஸ்க்கு அது கேட்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்ஜெக்ஷனுக்கு போயிடணும், இல்லைனா டேப்லெட் போட்டுடணும். அந்த என்னென்ன மெடிசன்ஸ் நமக்கு நம்ம பண்ணையில் அத்தியாவசியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த சளி பிரச்சனை, சளி பிடிக்கிறது சனியம் பிடிக்கிற மாதிரி, இது மட்டும் நம்ம ஆடுங்களுக்கு வரவிடாமல் நம்ம வச்சுக்கிறணும். குறைஞ்ச எண்ணிக்கையில் ஆடு வச்சுருக்கிறவங்க ஆடுங்களுக்கு சுடு தண்ணி கூட நீங்கள் வச்சு கொடுங்க. அதிக எண்ணிக்கையில் வச்சுருக்கிறவங்க, பெரிய பண்ணையாக நடத்துகிறவங்களுக்கு அந்த சுடு தண்ணி வச்சு கொடுக்குற அந்த கூடிய சூழ்நிலை இருக்காது. அவங்க தண்ணியை இந்த டேங்க்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த தண்ணியை காலையில் பிடிச்சி கொடுக்காம ஃப்ரெஷ்ஷாக நம்ம மோட்ரு போட்டவுடனே நல்லா வெதுன்னு தண்ணி வரும், அந்த தண்ணிங்களை கொடுங்க. அதுங்களில் பீரியாடிக்கலாக வாரத்தில் ஒரு 2 தடவை சளி இருக்கோ இல்லையோ அந்த என்ட்ரோஃப்ளெக்சின் BH இல்லைன்னா மெரிகுயின், அந்த லிக்யூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கலந்து தண்ணியில் கலந்து நீங்கள் கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால் உங்களுக்கு சளி பிரச்சனை எப்பயுமே இருக்காது. அதே மாதிரி கழிச்சல் ஈரப்புல்லுங்களை சாப்பிட விடாதீங்க. முடிஞ்ச அளவு உங்களுடைய ஆடுங்களை சைலேஜுக்கு பழக்கப்படுத்துங்க. உலர் தீவனங்களை நிறையா ஸ்டாக் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது இந்த கழிச்சல் பிரச்சனை இருக்காது. மழைக்காலங்களில் ரொம்ப மழை பெய்யுது அப்படின்னா நீங்கள் ஆடுங்களை வெளியே ஓட்டி நீங்கள் மேய்க்க வேண்டாம். முடிஞ்ச அளவு நீங்கள் உள்ளேயே வச்சு ஏற்கனவே நீங்கள் ஸ்டாக் வச்சுருக்கிற தீவனங்களை அதுங்களுக்கு போட்டிங்கன்னா
மழையில் நனையாது. அதனாலையும் அது ஈரமான புல்களை சாப்பிட்றதுனால வேறு ஏதாவது சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் வயிற்றுக்குள்ளே போய் அதுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், வயிறு உப்புசம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நிறையா வரும். ஸோ இந்த மழைக்காலத்தில் வளர்க்குறது தான் நமக்கு வந்து சேலஞ்சேவும். அதாவது வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 4 மாதத்துக்கு வந்து நீங்கள் ஆடுங்களை நல்ல முறையில் பாதுகாப்பாக வளர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நமக்கு பெருசாக வந்து நமக்கு பயப்பட வேண்டிய தேவை இருக்காது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலமும் இருக்கும், அதன் தொடர்ச்சியாக வந்து குளிர்காலங்களும் வந்துடும். இந்த கழிச்சல் பிரச்சனைக்கு வந்து பார்த்திங்கனாலும் டயரோனில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்விட் இருக்குது, அதை நீங்கள் கொடுக்கலாம். பேக்ட்ரிஷோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் இருக்குது, அதையும் வந்து நீங்கள் வந்து தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈரங்களில் போய் மிதிச்சிட்டு வர்றதுனால கால்களில் வந்து உங்களுக்கு வந்து புண்ணுகள் வந்து ஏற்படும். அதனால் நீங்கள் வந்து பொதுவாக பண்ணைகளை வந்து ஈரம் இல்லாமல் வச்சுக்கோங்க. ஆட்டு கொட்டகையை வந்து ஈரம் இல்லாமல் வச்சுக்கோங்க. 2 செக்ஷனாக கூட நீங்கள் அதை ஒரு 20 அடி தான் இருக்குது அப்படின்னா கூட அதை 10 அடியாக 2 பார்ட்டாக நீங்கள் வந்து நடுவில் எதையாவது வச்சு நீங்கள் தடுத்து, அதாவது ஒரு பக்கம் மாற்றி மாற்றி விடுற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு இந்த பக்கம் வைங்க, இதை நல்லா கூட்டி பெருக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மறுநாள் நைட்டு அடைக்கும்போது இன்னொரு பார்ட்டிஷனில் நீங்கள் அடைங்க. எப்போயுமே இப்போ அந்த ஈரம் இல்லாமல் காஞ்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி காலில் வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வராது. வந்துட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த மெடிசன் நம்ம கொடுத்துருக்கோம். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன உப்பு மாதிரி ஒரு ப்ளூ கலரில் இருக்கும், அது எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். இல்லை கால்நடை மருத்துவமனைக்கு போயிட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே கேட்டிங்கன்னா ஒரு பேப்பரில் மடித்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து நல்லா சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி காலை வந்து நல்லா கழுவி விட்டுட்டு நல்லா தொடச்சிட்டு அந்த டாபிக்யூர்னு சொல்லி ஸ்ப்ரே இருக்குது, நீங்கள் அதை அடிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டினியூவாக டெய்லி ரெகுலராக க்ளீன் பண்ணி இது பண்ணணும். காயங்கள் வந்து பெருசாக விடக்கூடாது. கால் குழம்புல இருக்கிறது வந்து அப்படியே பெருசாகிக்கிட்டே போகும். ஸோ வந்து நல்லா அதை கால்களை வந்து அந்த குழம்புகளை அமுக்கி அதில் ஏதாவது சீல் இருந்தால் நல்லா தொடச்சிட்டு, அந்த மாதிரி நீங்கள் வந்து சப்போஸ் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இல்லாத பட்சத்தில் நல்லா சுடு தண்ணியில் கல் உப்பை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா கலக்கி கால்களை நல்லா கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரையாக நல்லா தொடச்சிட்டு நீங்கள் அந்த டாபிக் ஒரு ஸ்ப்ரேயை வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காயங்கள் வந்து ஆறிடும். இதுக்கு இன்ஜெக்ஷனும் இருக்குது. இது காலை ரொம்ப ஊன முடியாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மெலாக்சிகம்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, அதை நீங்கள் போடலாம். அது வந்து இந்த காலில் இருக்கிற வலியினால் வர காய்ச்சலையும் அந்த வலியையும் போக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த நிமோவெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, அதில் வந்து ஒரு கங்காரு படம் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த இதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். அந்த இதில் ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு 2 ml எடுத்து நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து தொடையில் அந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கால்களை வந்து ஒரு மணி நேரத்துலேயே காலை ஊண்டிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக வந்து அந்த புண்ணு ஆறுற வரைக்கும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி அந்த கால்களுக்கு மெடிசன் போட்டு வந்தீங்கன்னா புண்கள் வந்து ஆறிடும். இந்த மாதிரி குழம்புல அதிகமாக இருக்கும்போது ரெகுலராகவே நீங்கள் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி மெடிசன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போயிடும். இதை தடுக்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு அந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எஃப்எம்டி இன்ஜெக்ஷன் நீங்கள் போடணும். 3 இன்ஜெக்ஷன் வந்து மழை காலத்தில் மெயின். ஃபஸ்ட்டு வந்து பிபிஆர் ஏற்கனவே போட்டிருக்கவங்க போட தேவை கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 21 நாள் கழித்து நீங்கள் போட வேண்டியது எஃப்எம்டி, இந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ்க்கு வர்றது. இதனால் என்ன வரும்னா காலில் வர்ற புண்ணு சம்மந்தமாக கால் சம்மந்தமான நோய்களும் வராது, குழம்பு சம்மந்தமான நோய்களும் வராது. அதே மாதிரி வாய்களில் வர்ற அந்த நோய்களும் உங்களுக்கு வந்து தடுக்கப்படுது. அந்த 2க்குமே வந்து நீங்கள் வந்து இந்த எஃப்எம்டி இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா சரியாயிடும். எஃப்எம்டி போட்டு ஒரு 21 நாள் கழித்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா இடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க, என்ட்ரோடாக்சிமியா. இந்த 3க்கும் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா மழை காலத்தில் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம பராமரிக்கிறத வச்சு நோய் நொடி இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு செட்டு க்ளீனாக இருக்கணும். செட்டில் ஈரப்பதங்கள் இருக்கக்கூடாது. ஈரமான உணவுகளை வந்து கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஈரமாக கொடுக்கும்போது தான் இந்த மாதிரி வாய்களில் புண்ணு வரும்.
மேய்ச்சலுக்கு போகிற ஆடுங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக இந்த எஃப்எம்டி இன்ஜெக்ஷன் நீங்கள் போட்டுக்கோங்க. ஆடுங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்கா சுடுதண்ணி, கல் உப்பு, மஞ்சள் தூள் போட்டு அந்த முகங்களை மூக்கோடு சேர்த்து நல்லா கழுவி விட்டால் கூட இந்த பிரச்சனை வராது. நீங்கள் எப்படி நம்ம வீடுகளில் குழந்தைங்கள நம்ம எப்படி பராமரித்து வளர்க்குறோமோ அதே மாதிரி நாம் வளர்க்கக்கூடிய இந்த ஆடு மாடுங்களை கால்நடைகளையும் நீங்கள் அந்த மாதிரி பராமரித்தா மட்டும்தான் இந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் ஜெயிக்க முடியும். காசு போட்டு வாங்கிட்டோம், தீவனம் வாங்கி போட்டுட்டோம், அதே வளர்ந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் வரும். கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை கேர் எடுத்து நீங்கள் பார்க்கணும். இந்த நான் சொன்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி செட்டை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடுங்க. தார்பாய் போட்டு அந்த மழை சாரல்கள் எதுவும் ஈரங்கள் எதுவும் போகாமல் அதே மாதிரி குளிரில் எதுவும் பாதிக்காமல் என்ன பண்ணணுன்னா நீங்கள் செட்டு ஃபுல்லாகவே வந்து தார்பாய் போட்டு நல்லா கவர் பண்ணிடுங்க. முடிஞ்சால் புகை போடுங்க. இந்த நொச்சி இலை, வேப்ப இலை, இந்த மாதிரி இலைங்களை வந்து போட்டு நீங்கள் நல்லா வந்து புகை போட்டிங்கன்னு சொன்னாலும் அதுகளுக்கு அந்த கொசு பிரச்சனை, இந்த ஈ பிரச்சனை, தேவையில்லாத சின்ன சின்ன நுண்ணுயிர்கள்லாம் இந்த புகை மூலியமாக வந்து உங்களுக்கு அந்த முட்டைகள்லாம் வந்து அழிஞ்சிரும். அந்த மாதிரியும் நீங்கள் வந்து நம்மளுடைய கால்நடைகளை நீங்கள் பாதுகாக்கலாம். சின்ன சின்ன விஷயங்களாக நீங்கள் மெனக்கிட்டு பார்த்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு 1% கூட இழப்பு வராது. உங்களுடைய கால்நடைகள் ஆரோக்கியமாக இருக்கும். அதன் மூலியமாக உங்களுக்கு நல்லா வளர்க்கும்போது அதில் நல்ல வருமானமும் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் இந்த கிளிசரின் போட்டு வாயை நல்லா கழுவிட்டு கிளிசரின் போட்டு நல்லா கழுவி விட்டுட்டிங்கனாவே ஒரு 2-3 தடவை கிளிசரின் போட்டு கழுவுனிங்கனாவே உங்களுக்கு இந்த வாயில் இருக்க அந்த பொறியாக வருது பார்த்தீங்களா, அந்த காண நோயின்னு சொல்லுவாங்க, வாய்க்காணுன்னு சொல்லுவாங்க, இது கூட உங்களுக்கு போயிடும். நீங்கள் மஞ்சள் போட்டாலும் இதில் நீங்கள் போயிடும். அந்த மாதிரி மெடிசன் போடுங்க ஃபஸ்ட்டு. எனக்கு ஹெர்பல் ஐட்டம் நமக்கு இப்போதைக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஹெர்பல் ஐட்டத்தை முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து நீங்கள் ரெகுலராகவே பண்ணலாம். நோய் இருக்கோ இல்லையோ பண்ணலாம். இல்லைன்னா இங்கிலீஷ் மெடிசன்ஸ்க்கு போயிருங்க. உங்களுக்கு டக்குன்னு வந்து உங்களுக்கு க்யூர் ஆகணுன்னா இங்கிலீஷ் மெடிசன் தான் பெஸ்ட்டு. இது வந்து இந்த ஈரப்பதம் ஈரமான உணவுகள், சில பேர் வந்து இந்த வேர்க்கடலை கொடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த செடி காய வச்சுருப்பாங்க. அதுங்களை வந்து ரொம்ப நாள் ஸ்டாக் வச்சுருப்பாங்க. அதுங்களில் ஏதாவது ஈரப்பதம் ஏற்பட்டு அதில் ஃபங்கஸ் இருந்து அந்த மாதிரி ஃபங்கஸ் ஃபார்மான உணவுகளை வந்து ஆடுங்கள் சாப்பிட்ருச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முடி உதிர்ற பிரச்சனை வந்துடும். ஸோ அந்த மாதிரி தயவுசெய்து கொடுக்காதீங்க. அப்படி ரொம்ப நாளாகிடுச்சுன்னா தூக்கி போட்டுருங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத கொடுங்க. கடலக்கொடிகள்லாம் வந்து ஈரம் பெறாமல் நீங்கள் ஸ்டாக் வச்சு நல்ல ஒரு குடோன் மாதிரி வச்சு அதில் நீங்கள் மெயின்டைன் பண்ணால் மட்டும் கடலைக்கொடி கொடுங்க. வெளியில் சும்மா போட்டு வச்சதை எடுத்து ஆடுங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இது மாதிரி முடி உதிர்ற பிரச்சனை வரும். கொஞ்சம் கொஞ்சமாக முடி உதிர்ந்து ஆடை மொத்தப்பு பார்க்குறதுக்கு அசிங்கமாக போயிடும். முடிகள் இல்லைன்னா அதுக்கு வந்து நோய் நொடிகள் வந்து அந்த ஸ்கின் சம்மந்தமான நோய்கள் வந்து உடனே அட்டாக் ஆகும். அதுக்கு ஒரு தேவையான வெப்பம் கிடைக்காது. அந்த ஆடுங்களுக்கு தேவையான உடலுக்கு தேவையான வெப்பம் கிடைக்காது. தோல் வந்து டைரெக்டாக வந்து சன்லைட் படுறதுனால அதுகளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஆரம்பத்திலேயே இந்த ஹைனக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு க்ரீம் இருக்கும். அந்த க்ரீமை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் இந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன இடங்களில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஐவர்மேட்டின்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது. அந்த இன்ஜெக்ஷன் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிருமிகளும் வெளியில் தோல் சம்பந்தமான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அந்த உண்ணி, பேனு, அந்த மாதிரி கிருமிகள் எல்லாமே வந்து போயிடும். ஸோ ஆடுங்களை வந்து ஈரமான உணவு, ஈரப்பதமான உணவுகளை வந்து நீங்கள் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி முடி உதிர்ற பிரச்சனை கண்டிப்பாக வரும். இது வந்துருச்சுன்னா ஒரு மாதிரி அனிமல்ஸே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அக்லியாக அசிங்கமாக இருக்கும். அது ஒரு மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கொஞ்சம் கொஞ்சமாக முடி உதிர்ந்து மொத்தத்துக்கு கூட முடி போயிடும். திருப்பி நீங்கள் ரெக்கவர் பண்ணி கொண்டு வர்றது அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஸோ வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறது தான் நல்லது. அந்த மாதிரி ஈரமான உணவுகளை கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவு வந்து ஸ்டாக் வச்சு மழை காலங்களில் வந்து ஆடுகள் நனையாமல் வெளியே போய் தேவையில்லாத உணவுகளை சாப்பிடாத அளவுக்கு நீங்கள் உள்ளேயே வந்து வச்சு பராமரிச்சிங்கன்னா நல்லது. அதுகளுக்கு தேவையான வெப்பம் கொடுங்க. மண் சட்டியில் கொஞ்சம் நம்ம அடுப்பு கரிங்களை போட்டு அதை கொஞ்சம் அதுங்க தட்டி விட்டுறாமல் கொஞ்சம் உயரமான இடங்களில், இல்லை ஆடுங்கள் ஒரு பக்கம் இருக்கணும், அது ஒரு பக்கம் தரையில் வச்சா கூட நல்ல ஹீட் வந்து கிடைக்கும்.
பட் ஆடுங்க தள்ளி இருக்கிற மாதிரி அதுங்க எதுவும் இது பண்ணாத அளவுக்கு அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வச்சு கங்குங்களை போட்டு அதுங்களுக்கு நீங்கள் வந்து அந்த மாதிரி ஹீட் கொடுக்கலாம். இப்போ எல்லாம் லேட்டஸ்ட்டாக அந்த ஹீட்டர்லாம் வந்திருக்கு, பண்ணைகளுக்கு வைக்கக்கூடிய ஹீட்டர்லாம் வந்திருக்கு. இங்கே நார்த் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நிறைய பராமரிக்கிறாங்க. அந்த மாதிரி வாங்கி வச்சு பக்காவாக பராமரிக்கிறாங்க. ஏன்னா இங்கே குளிர் அதிகமாக இருக்கும். நிறைய ஹீட்டர்ஸ் வந்து நான் நிறைய பண்ணைகளில் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த மாதிரி வைங்க. சின்ன லெவலில் பண்ணுறவங்க, எளிமையாக செய்கிறவங்க அந்த மாதிரி நீங்கள் அடுப்பு கரியை போட்டு ஒரு மண் சட்டியில் போட்டு நீங்கள் நெருப்பு வச்சு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த கங்கு இருக்கிற வரைக்கும் அதுக்கு தேவையான ஹீட்டு கிடைக்கும். இதெல்லாம் அந்த தோல் சம்பந்தமான நோய் தான். ஈரப்பதமான உணவுகளையும் ஃபங்கஸ் ஃபார்மான உணவுகளையும் சாப்பிடும்போது இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வராமல் பார்த்துக்கோங்க. வந்துட்டால் அதுக்குண்டான மெடிசன் போட்டுட்டு நீங்கள் அதுக்குண்டான அந்த ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். இதுகளுக்கு வந்து நீங்கள் இந்த நம்ம வச்சுருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு நீங்கள் கண்டினியூவாக வந்து அந்த லிவர் டானிக்ஸு, லிவர் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் இருக்கக்கூடிய டானிக்ஸு, அப்புறம் நம்ம வந்து அந்த பீரியாடிக்கலாக கரெக்டாக அந்தந்த கால அளவுகளில் செய்யக்கூடிய குடல் புழு நீக்கம், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு சார்ட் மெயின்டைன் பண்ணிவிட்டு அனிமல்ஸ்க்கு வந்து நம்பர் போட்டு இந்த ஆடு இந்த டைமில் நம்ம குடல் புழு கொடுத்துருக்கோம், இதுக்கப்புறம் நம்ம இது செய்யணும், இது அதுக்கப்புறம் அடுத்த இன்ஜெக்ஷன் போடணும், அந்த மாதிரி நீங்கள் ஒரு சார்ட் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி நீங்கள் பராமரித்து ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ஆடு என்ன டிசீஸில் பாதிச்சிச்சு, அதுக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், அது எப்படி ரெக்கவர் ஆகிருக்கு அப்படின்றதுலாம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அந்த மாதிரி நீங்கள் ரெக்கார்டு வந்து ஒரு வருஷம் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆடு வளர்ப்பை பற்றி உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் நிறையா ஆடுங்களுக்கு வரக்கூடிய நோய் நொடிகளை பார்த்துருப்பீங்க, நோய் மேலாண்மை பண்ணியிருப்பீங்க, அதுகளுக்கு முறையான மெடிசின்ஸ் கொடுத்துருப்பீங்க. நீங்கள் மறந்த விஷயங்களை கூட டக்குன்னு நீங்கள் அந்த ரெக்கார்டில் எடுத்து பார்த்துட்டு நீங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய நாலேஜ் வந்து டெவலப் ஆயிரும். ஸோ ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுங்கள். சும்மா வந்து 4 யூடியூப்பை பார்த்துட்டு நீங்கள் ஆடு வாங்கி வச்சுட்டு ஏதோ தீவனம் வாங்கி போட்டு காசு இருக்குது நமக்கு ஆடு வளர்ந்துரும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் காசு வீணாக போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பண்ணுங்கள். இன்னொரு ஜனவரிக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து கண்டினியூவாக வந்து நம்ம ஃபார்மில் வந்து பெரிய லெவலில் ஒரு ஃபார்மு பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வந்து தங்கி கிட்டத்தட்ட ஒரு 15 நாள், ஒரு மாதம் கூட தங்க வச்சு அவங்களுக்கு முறையாக நம்ம ட்ரைனிங் கொடுத்து லைவாக என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ட்ரைனிங் கொடுத்து ஆட்டு பண்ணை வைக்கக்கூடியவங்க ஃபெயிலியர் இல்லாமல் லாஸ் இல்லாமல் நடத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க, பண்ணிக்கலாம். இதில் வர்ற மெடிசன்ஸ் எல்லாமே பாருங்கள், இது எல்லாமே ஒவ்வொரு யூஸ்க்குரியது. இந்த மெடிசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பண்ணையில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அவசரத்துக்கு நீங்கள் அனிமல்ஸில் நம்ம கால்நடைகளை பாதுகாப்பாக காப்பாற்ற முடியும். ஸோ இதில் வர்ற இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் மெடிசன்ஸு, இன்ஜெக்ஷன்ஸு சில இது வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கும். இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து பண்ணையில் வாங்கி வச்சுக்கோங்க. காயங்கள் ஏற்பட்டால் அதே மாதிரி போடக்கூடிய க்ளீன் பண்ணக்கூடிய பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெட்டாலு, காட்டனு, அப்புறம் நமக்கு அடிப்பட்டால் அந்த காட்டன்லேயே வந்து துணி மாதிரி சுற்றி கட்டு போடுவாங்கள்ல அந்த மாதிரி துணிங்க, இந்த ஹைனக்ஸ்ன்னு சொல்கிற அந்த க்ரீமு, இது எல்லா காயத்துக்குமே வந்து நல்லா கேட்கும். இந்த வருது பார்த்திங்களா, இது என்ன ஹைனக்ஸ்ன்ற ஹைமேக்ஸு, இது இந்த டாபிக் க்யூரு, டிஞ்சரு, நமக்கு காயம் போட்டோம்னா அந்த கொம்புங்கள்லாம் இடித்து உடஞ்சிருச்சுன்னா இந்த டிஞ்சர் வச்சு இது பண்ணலாம். இந்த மாதிரி வந்து இந்த ஸ்க்ரீனில் காட்டியிருக்க எல்லா மெடிசன்ஸையும் நீங்கள் வாங்கி ஸ்டாக் வச்சுக்கோங்க. நீங்கள் வச்சுட்டு முறையாக நீங்கள் வந்து அதே மாதிரி குடல் புழு நீக்கம் நீங்கள் பண்ணுங்கள். இந்த ஹிமாலயன் பத்திசா, இந்த அமினோ பவுட்ரு, இந்த இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நான் தனித்தனியாக உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன். என்னென்ன மெடிசன்ஸு எதுக்கு யூஸ் ஆகும், அந்த மெடிசன்ஸை வந்து நம்ம என்ன மாதிரி கொடுக்கணும், எந்த அளவுகளில் கொடுக்கணும், எப்பப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தெளிவாக வந்து வரக்கூடிய காலங்களில் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வீடியோ போடுறேன்.
இந்த குடல் புழு நீக்கிறப்போ வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. மாற்றி கொடுங்க. அதாவது அந்த அதில் உள்ள அந்த அந்த கெமிக்கல் கண்டென்ட் இருக்குல்ல, அது வந்து மாறணும். அந்த கண்டென்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மாறணும். மாற்றி நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, பண்ணை வச்சுருக்கிறவங்க, இந்த ஆடு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.